தமிழக வெற்றி கழகத்திற்கான அந்த தேர்தலை போட்டியிடுகின்ற ஒரு சின்னமானது தற்போது விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழக கட்சிக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னைய காலங்களில் விஜயகாந்த் அவர்களுக்கு 2 சின்னங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் விஜய் சார்பாக தலைமையில் இயற்றப்படுகின்ற ஒரு கட்சிக்கு தற்போது தமிழகத்தில் அனைத்து தேர்தலுக்கும் ஒரே சின்னமாகவே வழங்கப்பட்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தில் சிறப்பான முறையில் அரசியல் போக்கினை நிலைநிறுத்துகின்ற ஒரு சின்னமாகவே இந்த தமிழக வெற்றி கழகத்தின் சின்னமாகவே சென்சார் ஆனது தற்போது நீதிமன்றத்தினால் அந்த சென்சார் போர்டுக்கு ஒரு ஆணை ஒன்றை வழங்கப்பட்டிருக்கின்றது. சென்சார் வழங்குமாறு. அனைவருக்கும் வணக்கம். நாங்க ஆர்டிஆர் தமிழ் ஃபன் ரேஞ்ச் யூடியூப் சேனலாக நாங்க என்ன விடயம் நம்ம பார்க்க போகின்றோம். ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு செய்தி ஒன்றை தான் நாங்க பார்க்க போகின்றோம். அதுவும் உங்களுக்கு பிடித்த ஒரு நடிகர் அரசியலை தமிழகத்தில் ஆரம்பித்திருக்கின்றார். அவரின் அரசியல் பயணத்தில் ஒரு முக்கியமான ஒரு நாள் என்பதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. என்ன விடயம் அவரின் அரசியல் கட்சிக்கான ஒரு சின்னமானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த சின்னம் என்ன என்பதை இந்த காணொளியில் நீங்கள் கடைசி மட்டும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம என்ன சின்னம் என்பதை நீங்க காணொலியில் நீங்க அறிந்து கொள்ள முடியும். அதற்கு முதல் நீங்க செய்ய வேண்டியது தமிழ் ஃபன் ரேஞ்ச் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம் வீடியோக்குள்ள. விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தின் சின்னம் என்ன என்பதை நாங்கள் முழு விவரத்துடன் பார்ப்போம். வாங்க போலாம் வீடியோக்குள்ள. விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் பல மன அழுத்தங்களை வழங்கி கொண்டிருக்கின்றது. அரசியல் ரீதியாகவும் அழுத்தங்கள் ஏற்படுகின்றது. மூவிகள், அதாவது சினிமா துறை சார்ந்தும் அழுத்தங்கள் ஏற்பட்டு பல பிரச்சனைகளுக்கு உள்ளாயிருப்பதை காணக்கூடிய இருக்கின்றது. இந்த நிலையில் ஜனநாயகம் சென்சார் ஆனது தற்போது நீதிமன்றத்தினால் அந்த சென்சார் போர்டுக்கு ஒரு ஆணை ஒன்றை வழங்கப்பட்டிருக்கின்றது. சென்சார் வழங்குமாறு. அடுத்ததாக இன்னொரு தகவல் ஒன்று வெளியாகிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்திற்கான அந்த தேர்தலை போட்டியிடுகின்ற ஒரு சின்னமானது தற்போது விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழக கட்சிக்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த சின்னமானது என்ன சின்னம் என்றால் விசில் சின்னம். அதாவது சினிமா துறையிலே விசில் ரசிகர்கள் அடிக்கப்பட்டு சினிமா துறையில் சாதித்த ஒரு நடிகருக்கு தற்போது அரசியல் ரீதியாகவும் அந்த சின்னமானது வழங்கப்பட்டிருப்பது அந்த வெற்றியின் சின்னமாகவே அந்த விசில் சின்னமானது கருதப்படுகின்றது. ஒரு சிறப்பான முறையில் தனது அரசியல் பயணத்தை கொண்டு செல்லுகின்ற ஒரு சின்னமாக அந்த வெற்றி கழக சின்னமாகவே இந்த விசில் சின்னம் கொண்டாடப்படுகின்றது. கிராமப்புறங்கள், பட்டி தொட்டி எங்கும் விசில் ஒலிக்க செய்கின்ற ஒரு சின்னமாக, வெற்றியின் சின்னமாகவே இந்த விசில் சின்னம் தமிழக வெற்றி கழக கட்சி சார்பாகவும் விஜய் அவர்களின் ரசிகர்கள் சார்பாகவும் தற்போது அந்த சின்னமானது தேர்தல் ஆணையத்தினால் வழங்கப்பட்டதனால் ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழக கட்சி சார்பானவர்கள் கொண்டாடி வருகின்றார்கள். ஜனநாயகத்தை நிலைநாட்டுகின்ற ஒரு சின்னமாகவே இந்த விசில் சின்னம் கருதப்படுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த அரசியல் போக்கினை நிலைநிறுத்துகின்ற ஒரு சின்னமாகவே இந்த விசில் சின்னம் காணப்படுகின்றது. தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் எங்கும் போட்டியிடுகின்ற ஒரே ஒரு சின்னமாக இந்த விசில் சின்னமானது வழங்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பாகவே காணப்படுகின்றது. முன்னைய காலங்களில் விஜயகாந்த் அவர்களுக்கு 2 சின்னங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் விஜய் சார்பாக தலைமையில் இயற்றப்படுகின்ற ஒரு கட்சிக்கு தற்போது தமிழகத்தில் அனைத்து தேர்தலுக்கும் ஒரே சின்னமாகவே வழங்கப்பட்டிருக்கின்றது. விசில் சின்னமாக தமிழகத்தில் அனைத்து பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சின்னமாக விசில் சின்னமே ஒரே ஒரு சின்னமாகவே இந்த தேர்தலில் வழங்கப்பட்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்துக்கு என்பது ஒரு சிறப்புக்குரிய விடயமாக காணப்படுகின்றது. இந்த விசில் சின்னம் வழங்கப்பட்டிருப்பது பட்டி தொட்டி எங்கும் கொண்டாடப்பட்டு வருகின்றது.
விஜய் ரசிகர்கள் மட்டுமல்ல தமிழக வெற்றி கழகத்தினாலும் என்பதையும் இந்த மிகவும் மகிழ்ச்சியுடன் அறிவித்தருகின்றோம். இந்த தமிழக வெற்றி கழகத்தில் சிறப்பான முறையில் அரசியல் போக்கினை நிலைநிறுத்துகின்ற ஒரு சின்னமாகவே இந்த தமிழக வெற்றி கழகத்தின் சின்னமாகவே விசில் சின்னம் காணப்படுகின்றது என்பதையும் நான் ஒரு விஜய் ரசிகனாகவே இதனை கொண்டாடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியுடன் இந்த காணொலி பதிவிடுவதில் ஒரு பெருமிதம் அடைகின்றேன். பழைய முன்னைய காலங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு பல அரசியல் ரீதியாகவும் சினிமா ரீதியாகவும் பல அழுத்தங்களை கொடுத்து வருகின்றார்கள். அதனால் ரசிகர்களும் மற்றும் கட்சி சார்பானவர்களும் மனச்சோர்வில் இருக்கின்ற இந்த நிலையில் தேர்தல் ஆணையகம் விசில் சின்னத்தை வழங்கி அவர்களது விசில் சின்னமானது தமிழக வெற்றி கழகத்தினால் சார்பில் கேட்கப்பட்ட ஒரு சின்னத்தினை வழங்கப்பட்டதனால் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியினரும் விஜய் ரசிகர்களும் மிகவும் சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்ற ஒரு நிலை தற்போது உருவாகி இருக்கின்றது என்பதை தற்போது உங்களுக்கு குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. இதோடு எனது காணொலியினை முடித்துக் கொள்ளுகின்றேன். விஜய் அவர்களுக்கு சார்பாக இருந்தவர்கள் இந்த காணொலியை பார்த்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்தை இந்த காணொலி பற்றி ஏதாவது தெரிவிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பா எனது தமிழ் பண்டைய யூடியூப் சேனலாக உங்களோட கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இதோடு எனது காணொலியை முடித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலியை தொடர்பு கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஆர்டிஆர்.